எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா துளசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். துளசியில் என்னெல்லாம் மருத்துவ பயன்கள் அடங்கியிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி ஒரு மூலிகை செடியாகும். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. ஏறத்தாழ 50 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இச்செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவை. இது கோவில் பூசைகளில், குறிப்பாக பெருமாள் கோவில்களில் பயன்படுத்தப்படுவதால் கோயில் பூத்தோட்டங்களில் வழக்கமாக காணப்படுகிறது. வீடுகளிலும் துளசியை வளர்க்கும் வழக்கமும் உண்டு. இந்த துளசிக்கு வேறு சில பெயர்களும் உள்ளன. துலவம், மாலலங்கள், ஸ்ரீ துளசி, ராம துளசி மற்றும் நீல நிற துளசி. இதில் நீல நிற துளசியினை கிருஷ்ண துளசி எனவும் கூறுவர். இதனின் வளரும் தன்மை வடிகால் வசதியுள்ள குறுமண் மற்றும் செம்மண், வண்டல் மண், களி கலந்த மணற்பாங்கான இருமண், பாட்டு நிலம் தேவை. கற்பூரணம் பொருந்திய இலைகளையும் கதிராக வளர்ந்த பூங்கொத்துக்களையும் உடைய சிறுசெடி தமிழகமெங்கும் தானே வளர்கிறது. துளசியின் தாயகம் இந்தியா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுக்கும் பரவியுள்ளது. துளசியை விதை மற்றும் இளம் தண்டு குச்சிகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். மண்ணில் கார அமில நிலை 6.5 மற்றும் 7.5 வரை இருக்கலாம். வெப்பம் 25 டிகிரி முதல் 35 டிகிரி வரை ஆகும். இதில் காட்டு துளசி மருந்துக்கு பயன்படும் ஒரு மூலிகை ஆகும். துளசியை போல் மணக்காது. வெறுமனே துளசியை தின்பது போல இதனை யாரும் சாப்பிடுவதில்லை. இதனை பேத்துளசி எனவும் கூறுவர். எளிதாக கிடைக்கும் துளசியில் மகத்துவங்கள் ஏராளம். துளசி செடியை ஆரோக்கியமான மனிதன் தினமும் சாப்பிட்டு வந்தால் குடல், வயிறு, வாய் தொடர்பான பிரச்சனைகள் அவன் வாழ்நாள் முழுவதும் வராது. இந்த துளசி இலை மூலம் ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியும் பெறலாம். மேலும் வாய் துர்நாற்றத்தையும் போக்கும். நமது உடலுக்கான கிருமி நாசினியாக துளசியை உட்கொள்ளலாம். துளசி இலையை போட்டு ஊற வைத்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவு வியாதி நம்மை நாடாது. உடலின் வியர்வை நாற்றத்தை தவிர்க்க குளிக்கும் நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைத்து அதில் குடித்தால் நாற்றம் நீங்கும். தோலில் பல நாட்களாக இருக்கும் படை, சொறிகளையும் துளசி இலையால் குணமடை செய்யும். துளசி இலையில் எலுமிச்சை சாறு விட்டு நன்கு மை போல் அரைத்து அந்த விழுதை தோலில் தடவி வந்தால் படைச்சொறி மறையும். சிறுநீர் கோளாறு உடையவர்கள் துளசி விதையை நன்கு அரைத்து உட்கொண்டு வர வேண்டும். கூடவே உடலுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் பருகி வர பிரச்சனை சரியாகும். மூலிகைகளின் ராணியான துளசி அதன் மருத்துவ குணத்தால் ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலும் இதன் இலைகள் மட்டுமின்றி அதன் பூக்களிலும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது. மேலும் பெரும்பாலான தென்னிந்திய வீடுகளில் துளசி கட்டாயம் வளர்க்கப்படும் செடிகளுள் ஒன்று. எனவே உங்கள் வீட்டிலும் துளசி செடி இருந்தால் உங்களுக்கு ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வீட்டிலேயே தீர்வு காணலாம். துளசி இலை இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு புனிதமான இலையாக பார்க்கப்படுகிறது. துளசியில் பல்வேறு ஆரோக்கிய பலன்கள் உள்ளன. அந்த காலத்தில் வீடுகளில் துளசி மாடம் என்று ஒன்று வைக்கப்பட்டு அதில் ஒரு துளசி செடியை வைத்து வழிபடுவது வழக்கம். காலையில் எழுந்தவுடன் பெண்கள் அந்த மாடத்தின் முன் கோலமிட்டு விலங்கேற்றி அந்த துளசி மாடத்தை சுற்றி வருவர். ஆண்கள் அந்த துளசி செடியில் உள்ள இலைகளை எடுத்து வென்று சாப்பிட்டு வந்தனர். இது அவர்கள் உடலை ஆரோக்கியமுடன் வைக்க உதவியது. ஆனால் இந்த அகாலத்தில் துளசி மாடத்தை நாம் பார்க்க முடிவதில்லை. கோவில்களிலும் சந்தைகளிலும் மட்டுமே இந்த துளசியை பார்க்க முடிகிறது. உயிர்களும் உயிராற்றல் உள்ள அனைத்தையும் இறைவனாக பாவித்து வணங்குவது பாரத நாட்டிற்கே உரிய மரபாகும். பழங்காலத்தொட்டு இப்போது வரை பிற உயிர்களை கொன்று உணவாக பிற நாட்டினர் உண்கின்றனர். ஆனால் அக்காலத்திலேயே விலங்குகளின் உயிர் பலி மற்றும் உணவாக உண்ணும் முறை தடுத்து அதற்கு மாற்றாக பல நன்மைகளை அளிக்கும் தாவரங்களை உணவாகவும் மருந்தாகவும் உட்கொள்ளும் முறையை மக்களுக்கு போதித்தனர் நம் ஞானிகள். அப்படி அவர்கள் பல செடிகளின் தன்மைகளை பற்றி கூறும்போது துளசி செடியின் மகத்துவத்தை பற்றியும் கூறினர். துளசி செடி ஒரு வாசனை மிக்க மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகை செடியாகும். இன்று உலகின் பல வெப்பமண்டல பகுதிகளில் இச்செடி வளர்க்கப்பட்டாலும் இதன் பூர்வீகம் இந்தியா ஆகும். நமது நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் பல நோய்களுக்கான மருந்து கூட்டுப் பொருட்களில் இந்த துளசி செடிகள் உள்ளன. துளசி நமது மத சடங்குகளிலும் முக்கிய இடம் வகிக்கிறது. இந்தியாவில் வசிக்கும் பெரும்பாலான இந்துக்களின் வீட்டில் இறைவனாக பாவித்து வணங்கப்படும் ஒரு துளசி செடி நிச்சயம் இருக்கும். இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதால் துஷ்ட சக்திகள் மற்றும் விஷதந்துக்கள் அந்த வீட்டில் அநேகமாக நுழையாது. தினமும் அதிகாலையில் மற்றும் மாலை கால வேளைகளில் இந்த துளசி செடியை வணங்கி வந்தால் நம் உடலில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்கி இறையாற்றலை நிரப்பும் ஆற்றல் கொண்ட இறை மூலிகையாகும். இந்து மதத்தில் மகாவிஷ்ணுவை முதன்மை கடவுளாக வழிபடும் ஸ்ரீ வைணவ சம்பிரதாயத்தில் துளசி செடி அந்த விஷ்ணுவின் பத்தினியான ஸ்ரீலட்சுமி தேவியின் அம்சமாகவே பாவிக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. இந்த துளசி செடியை வீட்டில் மாடம் அமைத்து வழிபடப்படும் போது எல்லா செல்வங்கள் மற்றும் சுகத்திற்கு காரணமாகும் லட்சுமி தேவி அந்த இல்லத்தில் தொடர்ந்து வாசம் செய்கிறாள்.
பல தெய்வீக ஆற்றல்களை கொண்ட துளசி செடி முறையாக பராமரிக்கப்படும் வீட்டில் நடக்க இருக்கும் சம்பவங்களை முன்கூட்டியே தெரிவிக்கும் தன்மை கொண்டது என கூறுகிறார்கள். ஒரு வீட்டில் மாடத்தில் வளர்க்கப்பட்டு வழிபடும் துளசி செடி அந்த வீட்டின் உயிராற்றலை தன்னுள் வைத்திருப்பதாக ஐதீகம். எப்படி முறையாக பராமரிக்கப்பட்டாலும் மாட துளசி வாடி வதங்கி போகின்றதென்றால் அந்த வீட்டில் லட்சுமி வாசம் செய்ய விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டால் என்று அர்த்தம். களவு போதல் அல்லது வேறு ஏதேனும் ஒரு கேடு அவ்வீட்டில் ஏற்படுவதற்கான முன்னறிவிப்பாகவும் இதை கருதலாம். அதே நேரத்தில் துளசி செடிகள் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த செழிப்புடன் வளர்கின்றதென்றால் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருப்பதையும் மேலும் பல சுப நிகழ்வுகள் எதிர்வரும் காலங்களில் ஏற்படவிருப்பதையும் காட்டும் அறிகுறியாகும். எனவே நமது வீட்டில் துளசி செடிகளை வளர்த்து அதை முறையாக பராமரித்து வணங்கினால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். திருமாலின் மார்பில் நீங்காது நின்றாடும் இந்த துளசியை ஞாயிறு, செவ்வாய், வெள்ளியில் பறிக்கவே கூடாது. சதுர்த்தி, அஷ்டமி, பௌர்ணமி, ஏகாதசி நாள்களிலும் துளசியை பறிக்கக்கூடாது. இதன் விதை, தண்டு, வேர், இலைகள் யாவுமே பூஜைக்கு உரியவைதான். எனவே துளசியை வீணாக்கவோ கூடாது. துளசி கிடைக்காவிட்டால் அது நடப்பட்டு இருந்த மண்ணை கூட சுவாமியின் பாதத்தில் அர்ப்பணிக்கலாம். அதுவும் இல்லையா, துளசி என்று உச்சரித்தாலே போதுமாம். திருமாலுக்கு அத்தனை இஷ்டம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த துளசியை புதுமழை பெய்து பலவித நோய்கள் உருவாகும் இந்த நாள்களில் அதிகம் பயன்படுத்தலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு துளசியை கசாயமாக கொடுக்கும்போது சளி, காய்ச்சல் தொல்லைகள் தீர்கின்றன. துளசி என்பது கோவிலில் தரப்படும் பிரசாதமாக தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் இது பொதுமக்களுக்கு உடல்நல பயனை அள்ளித்தரும் பன்முக மூலிகையாக திகழ்ந்து வருகிறது. துளசியை சாப்பிட்டால் மட்டுமல்ல, சுவாசித்தால் கூட உடலுக்கு நன்மைதான். ஏதோ சில காரணங்களால் துளசி மாடமும் துளசி தீர்த்தமும் இந்து மதத்தை சார்ந்தது போல அனுமானம் செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் இது மதத்தை தாண்டிய மாபெரும் மருத்துவம். துளசி மடத்தை தினமும் சுற்றி வருதல், தினமும் காலையில் துளசி நீர் பருகி வந்தால் பொதுவாக ஏற்படும் உடல்நல பாதிப்புகளில் இருந்து தீர்வு காணலாம். ஏன், அன்றாடம் நமது உடலுக்கு தொல்லை தரும் வகையில் அமையும் சிறு சிறு உடல் உபாதைகள், கோளாறுகள் ஏற்படாமல் கூட காக்க முடியும். இதனால்தான் துளசி மாடம், துளசி நீர் புனிதமாக கருதப்பட்டுள்ளது. நம் முன்னோர்கள் உரைத்த அனைத்திற்கும் பின்னணியில் மருத்துவம்தான் இருக்க செய்கிறது. துளசி இலையை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த வழி. சில இலைகளை எடுத்து நன்றாக கழுவி அப்படியே அதனை மென்று தின்பதுதான் ஒரு வழி. மற்றொரு வழி, ஒரு கட்டு துளசி இலையை எடுத்து ஒரு இரவு முழுவதும் 2 லிட்டர் நீரில் ஊற வைக்கவும். பின்பு அந்த நீரை காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது துளசி இலையின் சிறந்த பணியாகும். துளசி இலையை தினசரி சாப்பிட்டு வருவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி கிருமிகளை அழிக்கிறது. மேலும் சளி, இருமல் மற்றும் இதர தொற்றுகள் வராமல் பாதுகாக்கிறது. துளசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடலில் தீங்கு விளைவிக்கும் கூறுகளை விரட்டி செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது. இதன் மூலம் பல்வேறு நோய்கள் உடலுக்கு வராமல் தடுக்கப்படுகின்றது. துளசியின் பயன்கள். காய்ச்சல் இருக்கும்போது உடனே மாத்திரையை வாங்கி போடாமல் துளசி இலையை வாயில் போட்டு மென்று வாருங்கள். இதனால் துளசியானது காய்ச்சலை குறைத்துவிடும். மேலும் தொண்டைப்புண் இருக்கும்போது துளசியை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரால் வாயை கொப்பளித்தால் தொண்டைப்புண் குணமாகும். உடலில் வெப்பம் அதிகம் இருந்தால் தலைவலி வரக்கூடும் என்பது தெரியுமா? ஆம், அப்படி வரும் தலைவலிக்கு துளசி மிகவும் சிறப்பான நிவாரணி. அதற்கு துளசியை அரைத்து அதில் சந்தன பொடி சேர்த்து நெற்றியில் பற்று போட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைப்பதோடு உடல் சூடு குறையும். கருப்பு துளசியின் சாறு கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரும். அதிலும் கண்களில் புண் இருந்தால் கடுமையான அரிப்பு, எரிச்சல் ஏற்படும். அப்போது துளசியின் சாற்றினை கண்களில் ஊற்றினால் விரைவில் குணமாகும். தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் துளசி இலையை சாப்பிட்டு வந்தால் அவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் வரும் அபாயத்தை குறைக்கும். கடுமையான சளி மற்றும் இருமலால் அவசைப்பட்டால் துளசி இலையை மென்று அதன் சாற்றினை விழுங்கி வாருங்கள். இதனால் அதில் உள்ள மருத்துவ குணத்தால் சளி, இருமல் பறந்தோடிவிடும். நீரிழிவு நோயாளிகள் துளசி இலையை சாப்பிட்டு வந்தால் அதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைந்து இன்சுலின் சீராக சுரக்கப்பட்டு நீரிழிவை கட்டுப்பாட்டுடன் வைக்கும். துளசி இலையின் சாறு எடுத்து அதில் சிறிது தேன் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக பாதையில் ஏதேனும் தொற்று இருந்தால் குணமாகும். தொடர்ந்து துளசி இலையை உட்கொள்வதாலும் துளசி இலை உரிய நீரை பருகுவதாலும் புற்றுநோயின் அபாயம் குறைகிறது. துளசியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது. ஒரு நாளில் 2 துளசி இலைகளை மெல்லுவது நல்ல பலனை தரும். காலையில் வெறும் வயிற்றில் துளசி நீரை பருகுவது செரிமானத்தை மேம்படுத்த சிறந்த வழியாகும். உடலின் pH அளவை பராமரிக்க உதவுகிறது மற்றும் உடலின் அமிலத்தன்மையை சமச்சீராக வைக்க உதவுகிறது. துளசியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையால் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது.
இதனால் கல்லீரலில் உண்டாகும் பாதிப்புகள் குறைகிறது. தொடர்ந்து துளசியை உட்கொள்வதன் மூலம் கல்லீரலில் நச்சுக்கள் வெளியேறி பாதுகாக்கப்படுகிறது. துளசி இலை இதய ஆரோக்கியத்திற்கு உகந்தது என்று அறியப்படுகிறது. துளசிக்கு அலர்ச்சியை குறைக்கும் தன்மை உண்டு. இதன் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை மற்றும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உடலின் சீரான இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் இதய தொடர்பான வலிகளை தடுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.